பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவ செல்வங்களே, தமிழில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் உள்ளன. பல பொருளை குறிக்க ஒரு சொல் உள்ளது. ஒரே சொல்லில் பல பொருளும் உள்ளன. சான்றாக கவிதை என்ற சொல்லை பார்ப்போம். கவிதை என்ற சொல்லில் முதல் 2 எழுத்தை பார்த்தால் கவி என்று வருகிறது. 2ஆம் எழுத்தையும் 3ஆம் எழுத்தையும் பார்த்தால் விதை என்று வருகிறது. முதல் எழுத்தையும் 3ஆம் எழுத்தையும் பார்த்தால் கதை என்று வருகிறது. ஆக கவிதை எழுதக்கூடிய கவிஞனுக்கு முதலில் விதை கிடைக்க வேண்டும். அந்த விதையை அவன் ஒரு கதையாக கவிதையாக எழுத வேண்டும். ஆக கவிதை என்ற ஒரு சொல்லே இவ்வளவு பொருளை கவித்துவமாக இருக்கிறது என்றால் கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கவிதைகளை பார்த்தவரையில் சங்க காலத்தில் மரபு கவிதை இருந்தது. மரபு கவிதை என்பது இலக்கண கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது. மரபு கவிதைக்கு அடுத்து புதுக்கவிதை வருகிறது. புதுக்கவிதைக்கு பிறகு பல நவீன வடிவங்களை கவிதைகள் இன்று பெற்றுள்ளன. இந்த புதுக்கவிதைக்கு முன்பாக பாரதி வசன கவிதையில் எழுதுகிறார். இப்போ மரபு கவிதை என்றால் என்ன என்பதை நாம் முதலில் பார்ப்போம். சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும், இந்த 18 நூல்களும் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கிய கவிதைகள் அனைத்தும் மரபு கவிதைகளாக இருக்கின்றன. ஒரு குறுந்தொகை நூலில் ஒரு பாடலை பார்ப்போம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது சங்க இலக்கிய பாடல், அதாவது மரபு கவிதை. இந்த மரபு கவிதைக்கு பிறகு பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், இன்னும் சில கவிஞர்கள் எல்லாம் எளிய இனிய நடையில் கவிதை எழுதியுள்ளனர். பாரதியுடைய ஒரு கவிதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எளிய நடையில் கவிதை எழுதினார் பாரதி. அவருக்கு பிறகு வந்த பாரதிதாசன் உழைப்பாளர்களின் உன்னதத்தை தன்னுடைய கவிதையில் கவிதையாக வடிக்கிறார். சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் எளிய நடையில் இனிமையாக கவிதை எழுதினான். அதற்கு பிறகு கவிமணி சொல்கிறார், கவிதையை பற்றி கவிதை வடிக்கிறார். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று கவிதையை பற்றி கவிதை பாடினார் கவிமணி. அவருக்கு பிறகு நாமக்கல் கவிஞருடைய ஒரு கவிதையை பார்ப்போம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று தமிழனின் சிறப்புகளை கவிதையில் வடித்தார் நாமக்கல் கவிஞர். இப்படியாக பாரதியும் பாரதிதாசனும் கவிமணியும் நாமக்கல் கவிஞரும், அவருக்கு பிறகு ஊமை கவிஞர் சுரதாவும் வாணிதாசனும் முடியரசனும் இன்னும் சில கவிஞர்கள் தங்களுடைய கவிதையில் எளிய நடையையும் இனிய நடையையும் கையாண்டு கவிதைகளை தமிழ் உலகிற்கு கொடுத்துள்ளனர். இவர்களுக்கு பிறகு புதுக்கவிதை வருகிறது. புதுக்கவிதை என்றால் என்ன? சொற்கள் விளையாடும் சுதந்திர தின விழா புதுக்கவிதை என்று கவியரசு வைரமுத்து சொல்வார். புதுக்கவிதையின் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய மு. மேத்தா சொல்வார், இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்கிறார் மு. மேத்தா. புதுக்கவிதையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பிரமிழ், நகுலன், இன்குலாப், நா. காமராசன், வாலி, வைரமுத்து, சிற்பி இன்னும் சில கவிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை கவிதையில் வடித்தனர். அதுவும் புதுக்கவிதையில் புதிய உத்திகளை கையாண்டனர். குறியீடு, படிமம், தொன்மம், முரண், உள்ளுரை, இறைச்சி போன்ற வடிவங்களை புதுக்கவிதையில் கொண்டு வந்து தமிழ் இலக்கிய உலகில், தமிழ் கவிதை உலகில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தவர்களாக இந்த கவிஞர்கள் எல்லாம் திகழ்கிறார்கள். புதுக்கவிதையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் குறியீட்டை பயன்படுத்துகிறார்.
வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் தவங்கள் எதற்காக என்ற கவிதையில் குறியீட்டை பயன்படுத்துகிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதுபோன்று பிரமிழ் தன்னுடைய கவிதையில் படிமங்களை கையாளுகிறார். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற கவிதையை படிமமாக வடித்துள்ளார் கவிஞர் பிரமிழ். இந்த வரிசையில் நகுலன் தமிழ் கவிதை உலகிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் கவிஞன். தன்னுடைய கவிதையின் மூலமாக தமிழ் கவிதை உலகில் ஒரு தடம் பதித்தவர், தனக்கென்று ஒரு இடம் பிடித்தவர். அவர்தான் கவிஞர் நகுலன். கவிஞர் நகுலன் கும்பகோணத்தில் பிறந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றார். ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி பட்டமும் பெற்றார். தமிழ் இலக்கிய உலகில் பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் நகுலன். தமிழில் வெளிவந்துள்ள முதன்மையான இதழ்கள் பலவற்றிலும் கவிதைகள் எழுதியவர் நகுலன். இவருடைய கவிதைகள் 5, 4, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி போன்ற கவிதைகளை சிறு சிறு தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார். 7 புதினங்களை எழுதியுள்ளார். பாரதியின் கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய கவிதையில் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த சிக்கலுமோ இன்றி எளிமையான முறையில் கவிதை எழுதக்கூடியவர் கவிஞர் நகுலன். கவிஞர் நகுலனுடைய கவிதைகள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் சுருக்கன்று இருக்கும். 3 வரிகளில் 4 வரிகளில் தன்னுடைய கருத்தை கவிதையில் பதிவு செய்தவர் கவிஞர் நகுலன். புதுக்கவிதை தமிழில் தடம் பதித்த போது அந்த புதுக்கவிதையில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்தவர் கவிஞர் நகுலன். கவிதையில் தத்துவத்தையும் தர்க்கத்தையும் கொண்டு வந்து வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைத்தவர் கவிஞர் நகுலன். மாணவ செல்வங்களே, நகுலனுடைய சில கவிதைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ராமச்சந்திரன் என்றார். எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவில்லை, அவர் சொல்லவும் இல்லை என்று ஒரு அற்புதமான கவிதைகளை தமிழ் கவிதை உலகில் மிகவும் பேசப்பட்ட இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் நகுலன். நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை என்று எழுதியிருப்பார். அதாவது நான் ஒரு உடும்பு என்றால் அவர் சிறு வயதில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்ததை, அதாவது உடும்பு பிடி என்பார்களே, அதை மையத்தில் கொண்டு நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, சிறிது காலம் சென்ற பிறகு ஏதோ ஒன்று கிடைத்தால் மட்டும் போதும் என்ற நினைப்பில் வாழும்போது ஒரு கொக்கு, கடைசி காலத்தில் ஒரு ஒன்றுமே இல்லை. இந்த 3 நிலையையும் மையத்தில் வைத்து கருத்தில் கொண்டு நான் ஒரு கொக்கு, ஒரு உடும்பு, ஒரு ஒன்றுமே இல்லை என்று கவிஞர் நகுலன் எழுதியிருப்பார். அதற்கு அடுத்ததாக ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பார். அவர் மிகவும் நாணயமான மனிதர், நாணயம் என்றால் அவருக்கு உயிர் என்று எழுதியிருப்பார். அதாவது நாணயம் என்பது இங்கு நம்பிக்கையை குறிக்கவில்லை, நாணயம் பணத்தின் மீது அவருக்கு மிகவும் விருப்பம் இருக்கிறது என்பதை, அவர் மிகவும் நாணயமான மனிதர், நாணயம் என்றால் அவருக்கு உயிர் என்று எழுதியிருப்பார். அதுபோன்று நினைவு என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஊர்ந்து செல்கிறது நினைவு, பார்க்க பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று நினைவு என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார் கவிஞர் நகுலன். மாணவ செல்வங்களே, எனக்கு யாரும் இல்லை நான் கூட என்று ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பார். அதாவது பாருங்க, எனக்கு யாரும் இல்லை நான் கூட என்று எழுதியிருப்பார். அடுத்ததாக அவருடைய ஒரு கவிதையை சொல்கிறேன். வேலைக்கு தகுந்த வேஷம், ஆளுக்கேற்ற அபிநயம், இதுதான் வாழ்வென்றால் சாவதே சாலச்சிறப்பு என்று எழுதியிருப்பார். அதாவது வேலைக்கேற்ற வேஷம், ஆளுக்கேற்ற அபிநயம், இப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. தனக்கென்று ஒரு தனி கொள்கையுடன், தனக்கென்று ஒரு லட்சியத்துடன் ஒரு மனிதன் வாழ வேண்டும். யாருக்காகவும் நாம் மாறக்கூடாது, எதற்காகவும் மாறக்கூடாது என்பதை எடுத்துரைப்பதாக அந்த கவிதையை கவிஞர் நகுலன் எழுதியிருப்பார். எழுத்தாளனை பற்றி சொல்கிறார். தனியாக இருக்க தெரியாத இயலாத எவனும் எழுத்தாளனாக இருக்க முடியாது என்று கவிஞர் நகுலன் சொல்கிறார். இதே இடத்தில் இன்னொரு கவிதையை அவர் எழுதியிருப்பார். எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் நடுவில் நிற்கின்றன வார்த்தைகள் என்று கவிஞர் நகுலன் கவிதையை பற்றி, அதாவது ஒரு கவிஞனை பற்றி இந்த இடத்தில் எழுதியிருப்பார். ஒரு இடத்துல கவிஞர் நகுலன் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறாரு.
வெளிமட்டத்தில் மிதந்து கிடப்பதை விட அடிமட்டத்தில் ஆழ்ந்து கிடப்பது ஒரு தனி அனுபவம் என்று சொல்கிறார். அதாவது எந்த ஒரு செய்தியிலையும் மேலே நம்ம மிதந்து கிடக்கக்கூடாது, அடிமட்டத்தில் ஆழ்ந்து கிடக்கணும். அதுதான் ஒரு தனி அனுபவம் என்று கவிஞர் நகுலன் சொல்கிறார். இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு, எந்த கதவு எப்பொழுது திறக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்று கவிஞர் நகுலன் சொல்கிறார். யாரும் இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறது, எல்லாமும் நடக்கிறது என்று, யாரும் இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறது எல்லாமும் என்று ஒரு கவிதையில் கவிஞர் நகுலன் பதிவு செய்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களை எல்லலாக பதிவு செய்கிறார். அங்கு எல்லாம் சட்டப்படி திட்டப்படி என்று சொல்கிறார். சட்டப்படி திட்டப்படி தான் நடக்குதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக்கி இந்த இடத்தில் கவிஞர் நகுலன் பதிவு செய்கிறார். அடுத்ததாக ஒரு கவிதை சொல்கிறார், மேகங்கள் வர மண் குளிர வந்தது கார்காலம் என்று சொல்கிறார். மேகம் வந்ததும் மண்ணும் குளிருது, என்ன காலம் வந்தது, கார்காலம் வந்தது என்பதை ஒரு கவிதை நடையில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் நகுலன். மாணவ செல்வங்களே, இதை மையப்படுத்தி இதற்கு பொருந்துகிற மாதிரி கவிஞர் நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் எந்த ஊருக்கும் போனது இல்லை, யாரையும் பார்த்ததும் இல்லை என்று எழுதியிருப்பார். அதாவது இந்த காலத்தில் நம்ம எங்கேயும் வெளியூருக்கு செல்வதை குறைத்து கொள்ள வேண்டும், நண்பர்களை உறவினர்களை பார்ப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி நமக்கு அறிவுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒத்து வருவது போல அவர் சொல்கிறார், நானும் எந்த ஊருக்கும் போனதில்லை, யாரையும் பார்த்ததும் இல்லை என்று கவிஞர் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறார். மாணவ செல்வங்களே, நகுலனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தால் அந்த புத்தகத்தில் கவிஞர் நகுலன் எழுதிய சிறப்பான கவிதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதைகளை நீங்கள் படித்தால் உங்களுக்கும் கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் ஏற்படும். எப்படி கவிஞர் நகுலனை போன்று நாமும் கவிதை எழுதலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். கவிஞர் நகுலன் தன்னுடைய கவிதையில் சித்தர் பாடல்களையும் திருக்குறளையும் திருமந்திரத்தையும் ஆங்காங்கே வெளிப்படும் விதமாக தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருப்பார். சுருக்கமாக சொல்வார், ஆனால் சுருக்கென்று இருக்கும். அதுதான் கவிஞர் நகுலனுடைய கவிதையின் தனிச்சிறப்பு. அதனால்தான் கானா சுப்பிரமணியன் தமிழ் கவிதை உலகிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் படைப்பாளி கவிஞர் நகுலன் என்று அவரை பாராட்டினார். மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை பார்ப்போம். அதற்கு முன்பாக நுழைமுன் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த நுழைமுன் பகுதியில் சில செய்திகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதை பற்றி பார்ப்போம். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புதுக்கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருக்கிறது. புதுக்கவிதை புது வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பதாகும். அதைதான் பாரதி சொல்வார். மாணவ செல்வங்களே, மகாகவி பாரதியார் சொல்கிறார், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்று சொல்கிறார். ஒரு கவிதை என்பது சுவையும் பொருளும் வளமும் சொல்லும் புதியதாக இருக்க வேண்டும். அதுதான் கவிதையில் சிறப்பிடத்தை பெறும் என்று பாரதியார் சொல்கிறார். அந்த வகையில் புதிய உத்திகளை கவிஞர் நகுலன் கையாண்டு பல கவிதைகளை எழுதியுள்ளார். நம்முடைய பாடப்புத்தகத்தில் சில கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மாணவ செல்வங்களை. முதல் கவிதையாக இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று ஒரு அழகான அருமையான 3 வரிகளில் முத்தாய்ப்பாக ஒரு கவிதையை கவிஞர் நகுலன் எழுதியிருக்கிறார். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ஒரு வாழ்வினுடைய நிலையாமையை சொல்லக்கூடியதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் நிலையாக இருந்துவிட வேண்டும், இந்த உலகம் உள்ளவரை இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி நாம் இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் இந்த உலகில் வந்தவர்களெல்லாம் தங்கிவிட்டால் இருப்பவருக்கு இங்கு இடம் கிடைக்காது. அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், நெருநல் உளன் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு அப்படின்னு சொல்றாரு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை,
நேற்று இருந்தான், இன்று இறந்தான். அதுதான் இந்த உலகத்துடைய சிறப்பு என்று சொல்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்திலேயே நிலையாக தங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கணும், அதற்கு காலம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உலகம் என்பது சந்தை மாதிரி. நேற்று வந்தவன் இன்று இல்லை, இன்று இருப்பவன் நாளை இல்லை. இதைத்தான் விக்கிரமாதித்தன் வேறொரு வகையில் சொல்வார். 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் தூங்க வேண்டும், எத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் என்று சொல்வார். ஆக இந்த உலகத்தில் நிலையாமை என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழ முடியும். அதை தான் சொல்கிறார், இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கவிஞர் நகுலனுடைய இன்னொரு கவிதையும் நாம பார்க்கலாம். எந்த கதவு எந்த நேரத்தில் திறக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த உலகத்தில் எது எப்ப நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது என்பதை குறிப்பிடும் விதமாகவும், வாழ்க்கையினுடைய நிலையாமையை சொல்லக்கூடிய விதமாகவும், இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்ற கவிதையை கவிஞர் நகுலன் எழுதியிருப்பார். கார்ல் மார்க்ஸ் சொல்வார், மரங்கள் ஓய்வெடுக்க விரும்பினாலும் காற்று சும்மா விடுவதில்லை என்று சொல்வார். அதுபோலதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் காலங்கள் நம்மை இருக்க விடுவதில்லை. அதை நினைத்து கொண்டால் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்கிறார். மாணவ செல்வங்களே, அடுத்ததாக ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கிறது. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் மூச்சு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு அப்படின்னு நம்ம கிராமத்தில் வந்து சொலவடையாக சொல்லுவாங்க. அதான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. எரியறதை எடுத்தா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு கிராமத்தில், ஏன் நம்ம தாய்மார்கள், உங்களுடைய அம்மா வந்து வீட்டில் பேசக்கூடியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுபோல் மாணவ செல்வங்களே, நீங்கள் வந்து பட்டம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. அந்த பட்டம் விளையாடும் போது நூலு போச்சுன்னா பட்டம் போச்சு. அதை தான் இவர் சொல்கிறாரு, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொல்கிறார். இந்த வாழ்க்கையுடைய தத்துவத்தை அவர் எங்கிருந்து பார்த்திருக்கிறார் என்றால், சித்தர் பாடல்களில் அவர் பார்த்திருக்கிறார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பது சித்தர் பாடல். அதை உள்வாங்கி கொண்டு இவர் எழுதுகிறார், மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் என்று அழகாக எழுதியிருக்கிறார். மாணவ செல்வங்களே, இந்த இடத்தில் ஒரு கூடுதல் செய்தியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மூச்சுக்கும் காற்றுக்குமே வேறுபாடு இருக்கிறது. மூச்சு என்பது மூக்கு வழியாக செல்வதுதான் மூச்சு. வெட்ட வெளியில் இருப்பது காற்று. அந்த காற்றானது மூக்கின் வழியாக செல்லும்போது மூச்சியாகிறது. அந்த மூச்சு சென்று விட்டால் பேச்சும் அடங்கும் என்பதை, வாழ்க்கையுடைய தத்துவத்தை கவிஞர் நகுலன் தன்னுடைய கவிதையில் அழகாக சொல்லியிருக்கிறார். மாணவ செல்வங்களே, அடுத்ததாக ஒரு கவிதையை பார்ப்போம். அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதாவது அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. முக்கியமான உண்மை, அந்த உண்மையை அவர் சொல்லல, ஆனா பல உண்மையை அவர் சொல்றாரு அப்படிங்கிற துணியில இந்த கவிதையை கவிஞர் நகுலன் எழுதியிருக்கிறார். மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது, சமூகம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த ஒரு உண்மையை நீ சொல்லுப்பா, அதை விட்டுட்டு நீ ஏப்பா மற்ற எல்லா உண்மையும் நீ சொல்ற அப்படின்னு தான் எதிர்பார்க்குது. ஆனா அவர் மற்ற பல உண்மைகளை சொல்கிறார். எதை சொல்ல வேண்டுமோ அந்த உண்மையை அவர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து வள்ளுவருடைய ஒரு குறளை வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். குற்றமற்ற நன்மையை உண்டாக்குமானால் பொய் கூட வாய்மை என்று சொல்லியிருப்பார். அந்த துணியிலா என்ன என்று தெரியவில்லை. இவர் சொல்கிறார், அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு என்று கவிஞர் நகுலன் எழுதியிருக்கிறார். கவிஞர் நகுலனுடைய கவிதைகள் எப்படியாப்பட்டது என்றால், இறந்து போன வண்ணத்து பூச்சியை இரக்கமில்லாமல் இழுத்து செல்லும் எறும்பை போன்று காலத்தின் கோலத்தை தன்னுடைய கவிதையில் பதிவு செய்தவர்தான் கவிஞர் நகுலன். அடுத்ததாக ஒரு கவிதை அழகாக சொல்கிறார், ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் என்று சொல்கிறார். இதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். வெளிமட்டத்தில் மிதந்து கிடப்பதை விட
அடிமட்டத்தில் ஆழ்ந்து கிடப்பது ஒரு தனி அனுபவம் என்று கவிஞர் நகுலன் சொன்னதை முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன். இங்கு சொல்கிறார், ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் என்று சொல்கிறார். கடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மேல் மட்டத்தில் அலை அடித்து கொண்டே இருக்கும், ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும், சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கடலின் அடி ஆழம் என்பது மௌனமாக இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? மகா மௌனமாக இருக்கும். ஒரு மனத்தை இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். கவிஞர் நகுலன் தன்னுடைய கவிதையில் கடல், மலை, அலை என்று இயற்கையை பயன்படுத்தி கொண்டே இருப்பார், பதிவு செய்து கொண்டே இருப்பார். மகாகவி பாரதியும் தன்னுடைய கவிதையில் இயற்கை சொற்களை பயன்படுத்துவார். அதுபோன்று கவிஞர் நகுலனும் தன்னுடைய கவிதையில் கடலையும் அலையையும் மலையையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அதுபோலதான் இங்கு சொல்கிறார், ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம்ங்கிறார். அதாவது மாணவ செல்வங்களே, நம்முடைய உடம்பே எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மனம் இருக்கு பாருங்க, ஆழ் மனம், அது அமைதியா இருக்கும். ஆனா வெளியில வரக்கூடிய சொற்கள் இருக்கு பாருங்க, அது ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும், எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கும், யாரையாவது திட்டிக் கொண்டே இருக்கும், யாரையாவது காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா உள் மனம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, கடல் ஆர்ப்பரிக்கும், ஆனா அதன் அடித்தளம் மௌனமாக, மகா மௌனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக ஒரு கவிதையை சொல்கிறார், அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிறவரை. ஒரு அருமையான கவிதை. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிறவரை அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதற்காக நம்ம வாழ்க்கையை வாழாமல் இருக்க முடியாது. பிரச்சனைகளை கையாள வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். மாணவ செல்வங்களே, அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை. இதை மையப்படுத்தியதாக நம்முடைய கிராமங்களில் சொலவடையாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். மூக்கு உள்ளவரை சளி இருக்கும் என்று சொல்வார்கள். அதாவது வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஒட்டி இப்படி மக்கள் சொல்வார்கள். இதை வேறொரு கோணத்தில் நாம் பார்க்கலாம். ஏமாற்றுபவர்களை சொல்லி பிரயோஜனமில்லை, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை அப்படின்னு கூட நம்ம ஒரு புதிய வடிவத்தில் கூட இந்த கவிதையை நாம் கையாளலாம். இந்த கவிதை என்ன சொல்கிறது என்றால், அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை. கடல் இருக்கிறவரை அலை அடிச்சுட்டு தான் இருக்கும். வாழ்க்கை இருக்கிறவரை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனையை கண்டு நாம் அச்சப்படக்கூடாது, பிரச்சனைகளை கொண்டு நாம் கவலைப்படக்கூடாது. எதையும் சமாளிக்க முடியும், எதையும் தாங்கும் இதயம் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்க்கையின் தத்துவத்தை 3 வரிகளில் நமக்கு கவிதையாக வடித்து தந்திருக்கிறார் நவீன கவிஞர் நகுலன். கவிஞர் நகுலனை தமிழ் கவிதை உலகு சிலாகித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நவீன கவிதை தான். மாணவ செல்வங்களே, இறுதியாக ஒரு கவிதை நம் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஊழ் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஊழ் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் என்ற ஒரு கவிதையை பார்த்தோம்ல, அதை போலத்தான் இதுவும். உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. நம்ம மனிதனுடைய உடல்ல காற்று உள்ள சலித்துக்கிட்டே இருக்கும். அதாவது மேலையும் கீழையும் இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும். அதாவது புத்தர் சொல்வாரு, ஒரு மூச்சுக்கும் அடுத்த மூச்சுக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்று புத்தர் சொல்வார். அதை போலத்தான் இங்கு கவிஞர் நகுலன் சொல்கிறார், உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. காற்று இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய இயக்கம். இல்லை என்றால் நமக்கு மரணம்தான். அப்ப காற்று இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அது உள்ள சலித்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் இயங்கி கொண்டே இருக்கிறோம் என்று இந்த கவிதையில் கவிஞர் நகுலன் வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொல்கிறார். ஆக மாணவ செல்வங்களே, கவிஞர் நகுலனுடைய கவிதைகளை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் புதிய புதிய பொருளை உங்களுக்கு கவிஞர் நகுலனுடைய கவிதைகள் தரும். ஏனென்றால் அவருடைய கவிதை என்பது தத்துவங்களையும் தர்க்கங்களையும் மக்கள் மொழியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக கவிதை அமைந்திருக்கும். மனிதனிலிருந்து மனிதனை எடுத்து மனிதனுக்கே கொடுப்பதுதான் கவிஞர் நகுலனுடைய கவிதைகள். முதல் கவிதையில் அழகாக சொல்கிறார், இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று வாழ்க்கையின் நிலையாமையை சொன்னார். அடுத்த கவிதையில் சொன்னார், மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொன்னார். மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு அப்படின்னு சொன்னார்.
அடுத்த கவிதையில் சொன்னார், அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. பல உண்மையை சொல்றாரு, எதை சொல்லணுமோ அதை சொல்லல, அதை விட்டு மற்றதையெல்லாம் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்து ஒரு கவிதை சொன்னார், ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக ஒரு கவிதை சொன்னார், அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை என்ற கவிதையின் மூலமாக வாழ்க்கை இருக்கிறவரை பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும், அந்த பிரச்சனைகளை தவிர்த்து பிரச்சனைகளை தீர்த்து நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக அந்த கவிதை அமைந்திருக்கிறது. இறுதியாக மாணவ செல்வங்களே, உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை என்று சொல்கிறார். அதாவது மனிதன் இயங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலுக்குள் காற்று இயங்கி கொண்டிருக்க வேண்டும். காற்று இயங்குவதை நிறுத்தி கொண்டால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திதான் ஆக வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, கவிஞர் நகுலனுடைய கவிதைகள் நமக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை, வாழ்க்கையின் தத்துவத்தை, தர்க்கங்களை நமக்கு சொல்கிறது. நீங்களும் மாணவ செல்வங்களே கவிஞர் நகுலனுடைய கவிதையை படித்து பாருங்கள். இன்னும் நவீன கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞர்களுடைய கவிதைகளை படித்து நீங்களும் இவர்களை போன்று நவீனமாக கவிதை எழுதி தமிழ் கவிதை உலகிற்கு ஒரு புதிய ஆளாக நீங்களும் வர வேண்டும். ஒரு புதிய கவிஞராக, ஒரு படைப்பாளியாக தமிழ் கவிதை உலகில் நீங்கள் தடம் பதிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் நிறைய கவிதைகளை, அதுவும் புது கவிதைகளை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நவீன ஓவியத்தை பார்த்தால் எப்படி அதிலிருந்து பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதுபோலத்தான் நவீன கவிதையும் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த கவிதையை படித்து பொருள் தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் நிறைய கவிதைகளை படியுங்கள், கவிதைகளை படையுங்கள். அதற்கு முன்பாக மாணவ செல்வங்களே, நீங்கள் படித்த நவீன கவிதைகளை எழுதி வாருங்கள். அதை மற்ற மாணவ செல்வங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக இருக்கக்கூடிய கவிதைகளை ஆசிரியரிடம் கொடுத்து இது நன்றாக இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும், இந்த கவிதை போன்று வேறு இலக்கியங்களில் எங்கு கவிதை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்று அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை, இந்த கவிதையை போன்று வேறு கவிதை நீங்கள் படித்தால் அதையும் உங்கள் சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கவிதைகள் எழுதி தமிழ் கவிதை உலகிற்கு நீங்களும் ஒரு புதிய படைப்பாளியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாணவ செல்வங்களே.